வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சைபர் ஆனஸ் அண்ட் சைபர் ப்ரோ. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் எங்கள் அபவுட் பேஜில் இருக்கும், ஆர்எல்ஸ் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக டெலிகிராம்லேயே ஓப்பன் ஆகிட்டு நம்மளோட சேனல் வந்துடும், ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு பேமெண்ட் ப்ரூஃபும் இங்கே ஷேர் பண்ணியிருப்போம். அண்ட் தென் நிறைய வீடியோஸ் வருது, புதுசாக வருது அப்படின்னாலுமே முன்கூட்டியே அதை பற்றின ஒரு அறிவிப்பையும் நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ரெண்டு சூப்பரான நீங்கள் வெப்சைட்டை பார்க்க போகிறோம். ரெண்டுமே லாங் டேர்ம் டைப்பு தான். ஒன்று வந்துட்டு நம்ம ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ கான்செப்ட் போய்க்கலாம், ஓகேங்களா? ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ஜெனியஸ் ஏஐ அப்படின்றதான். ஸோ இதில் வந்துட்டு சைன் அப் பண்ணுறது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். மொபைல் நம்பர், ஓடிபி, பாஸ்வேர்டு இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு உள்ள ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா நமக்கு புதுசாக லான்ச் ஆனது. ஸோ ஒரு 1 மந்த்து பக்கம் ரன் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அண்ட் தென் போன மந்த்லேருந்தே பார்த்திங்கன்னா அது ரன் ஆகிட்டு தான் இருந்துச்சு. இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு லாங் டேர்ம், ஓகேங்களா? ஸோ நாம் வந்துட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் இதில் லாங் டேர்ம் கான்செப்டில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்துட்டு 600 போட்டோம் அப்படின்னா நமக்கு டெய்லி 30 ரூபா வர மாதிரி ஒரு கான்செப்டும், அதுக்கப்புறம் ஹவர்லி ரெண்டல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், ஓகேங்களா? இதில் 500 போட்டோம்னா பார்த்திக்கோங்க 750 ரூபா நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும், ஓகேங்களா? 30 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 30 ஹவர்ஸ் கழித்து நமக்கு பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட் வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ நாம் பார்த்திங்கன்னா போட்ட அமௌண்ட்டு அப்புறம் அந்த 750 எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா வித்ட்ரா எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த பேக்கேஜை பார்த்திங்கன்னா 5000 அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு ஸ்டாக்ஸ் ரிமைனிங் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. நமக்கு இப்போ இந்த 500 பேக்கு ஒர்த்தாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரல் லிங்க்னு சொல்லிட்டு இது லாங் டேர்ம் கான்செப்ட் இல்லையா, அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஒன்று வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு வெயிட் பண்ணுங்க, லோட் ஆகட்டும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 600 போட்டோம் அப்படின்னா டெய்லி 30 ரூபா வர மாதிரி, டோட்டல் ப்ராஃபிட்டாக பார்த்திங்கன்னா 1500 ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். 50 நாள் வேலிடிட்டி, ஓகேங்களா? அடுத்து கனெக்ட் டைனோஸ்ன்னு சொல்லிட்டு 3600 பேக்கேஜ். இது பார்த்திங்கன்னா நமக்கு 10,000 ரிட்டர்ன் வரும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, அது வந்துட்டு நம்ம போட்ட அமௌண்ட்டு எடுத்தால் போதும், ஓகேங்களா? எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ராஃபிட்டாக ஒரு 1000லேருந்து 2000 எக்ஸ்ட்ரா வந்தாலே ஓகேவாக இருக்கும். ஸோ இதை பார்த்திங்கன்னா நமக்கு டெய்லி இன்கமாக 201 ரூபா கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு 13,600 போட்டோம் அப்படின்னா 41,000 ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு டெய்லி இன்கமாக 829 ரூபா வரும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? நம்ம ட்ரை பண்ணுறதா இருந்தால் பேஸ் வேரியண்ட் மட்டும், அதாவது 600 அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 500 இது மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதிகமான அமௌண்ட்டுக்கு போக வேண்டாம், ஓகேங்களா? ஸோ ஒரு வெப்சைட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட 2-3 வெப்சைட்டில் 500னா 1500 இருக்குன்னா ஒரு வெப்சைட்லேயே ஃபுல்லாக அமௌண்ட்டையும் போடுறத விட 2-3 வெப்சைட்டில் இந்த மாதிரி பிரித்து போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2ல் 1 போனாலும் இன்னொன்றில் பார்த்திங்கன்னா போன அமௌண்ட்டு திருப்பி வந்துடும், ஓகேங்களா? அந்த கான்செப்டில் தான் நம்ம ஒர்க் பண்ணணும் லாங் டேர்ம் பொறுத்த வரைக்கும். ஷார்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்காக ஒரு பேக்கேஜ் இருக்குன்னா பேசிக் பேக்கேஜில் மட்டும் இருந்து ஏர்ன் பண்ண முடிஞ்ச அளவுக்கு ஏர்ன் பண்ணிவிட்டு போயிட வேண்டியதான், ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ அடுத்து இதில் வந்துட்டு வித்ராவல் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மினிமம் வித்ராவல் ஒரு 110 ரூபா இருந்தாலே போதும், ஓகேங்களா? ஸோ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இப்போது 120 ரூபா இருக்குது. 110 ரூபா இருந்தாலே வித்ரா எடுத்துக்கலாம். 5% டேக்ஸு, 12 மணி நேரத்துலேருந்து 72 மணி நேரத்துக்குள்ளே பேமெண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி கொடுத்த 120 உங்களால் வித்ரா எடுக்க முடியாது. பேக்கேஜ் பை பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த 120 வித்ரா எடுக்க முடியும். இந்த மாதிரி இருக்குது. டெய்லி செக்இன் கொடுத்துருப்பாங்க. டெய்லி செக்இன் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 ரூபா பார்த்திங்கன்னா ஆட் ஆகும், ஓகேங்களா? அதையும் சேர்த்து வித்ரா எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்த ஆப்ஷனாக டெய்லி சேலரி இருக்குது. டீம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, இதில் போய்ட்டு நம்ம டீமில் எத்தனை பேர் இருக்காங்க இதெல்லாமே பார்த்துக்கலாம். அதே இதில் நிறையா ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ரீசார்ஜ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ரீசார்ஜ் ஆப்ஷன் வந்துடும். இங்கே வந்துட்டு நம்ம இன்புட் ரீசார்ஜ் அமௌண்ட் ஒரு 500 போட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் 300 ருபீஸ்னு இருக்குது, அதை கொடுத்துட்டு நாம் பார்த்திங்கன்னா அடுத்த பேஜ் லோட் பண்ணி நாம் பார்த்திங்கன்னா அமௌண்ட்டை லோட் பண்ண போகிறோம் அக்கௌண்ட்டில். ஸோ இப்போ வந்துட்டு பே கொடுத்து பேடிஎம் வழியாக பே பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ பே பண்ணிங்கன்னா ஃபியூ மினிட்ஸில் அந்த அமௌண்ட் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் போய்ட்டு நாம் இந்த 600 பேக் பை பண்ணுறதோ இல்லை ஹவர்லி ரெண்டல் சர்வர் எது பை பண்ணுறதோ 2ல் எது வேணால் பை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதில் பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 2வது வெப்சைட்டுக்கு போவோம். ஸோ இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்தியா பிஓபின்னு
இதில் பார்த்திங்கன்னா நமக்கு மினிமம் வித்ட்ராவல் 210 210 ரூபா இருந்தாலே வித்ட்ரா எடுத்துக்கலாம். ஸோ ஈச் ரெக்கமெண்டர் பார்த்திங்கன்னா 9 ரூபா ரெஃபருக்கு வரும், கமிஷன் வந்துடும். ஓகேங்களா, டெய்லி சைன்இனுக்கு 13 ரூபா வரும். வித்ட்ராவல் டேக்ஸ் 10%, மினிமம் ரீசார்ஜ் பார்த்திங்கன்னா 450, மண்டே டு சண்டே பார்த்திங்கன்னா வித்ட்ராவல் அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அடுத்து ஸ்டோர்னு இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு ஸோ இதில் ஒரு ஆஃபர் ஓடிக்கிட்டு இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா இதில் பை பண்ணதுனா பை பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நான் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கேற்ற ஃப்ரீ ஒரு பேக் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது மூலமாக பண்ணிக்கலாம். இல்லைனா ரெஃபர் பண்ணியும் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ரெஃபருக்கு பார்த்திங்கன்னா 5 ருபீஸ்லேருந்து 9 ருபீஸ் வரைக்குமே நமக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா, ரெஃபர் பண்ணி மட்டுமே ஏர்ன் பண்ணுறவங்களும் நிறைய இருக்காங்க. ஸோ உங்களால் மேக்ஸிமம் ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னா ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா 450 போட்டோம் அப்படின்னு டெய்லி 110 ரூபா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு கான்செப்ட்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, 110 ரூபா வந்துட்டு டெய்லி வரும். டெய்லி நம்ம வர அமௌண்ட்டு வித்ட்ரா எடுத்துக்கலாம். ஒரு 200 இருந்தாலே வித்ட்ரா எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஓகே, இதில் பேங்க் அக்கௌண்ட் பைண்ட் பண்ணால் பைண்ட் பேங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போய்ட்டு நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட நேம், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, இது 3 தான் கேட்கும். கொடுத்துட்டு சேவ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஆட் ஆயிரும். ஓகேங்களா, என்ன பேங்கை ஆட் பண்ணமோ அதெல்லாமே இங்கே வந்துடும். அதுக்கடுத்து ஓகே பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் மூவ் பண்ணி ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த ஃப்ரீ வெப்சைட்டில் ஒரு செக்இன் முடித்தேன். செக்இனுக்கு 13 ரூபா வருது. டெய்லி 13 ரூபா அந்த செக்இன் மூலமாக ஏர்ன் பண்ணிக்கலாம், ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் எப்படி வேணால் அதில் ஏர்ன் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு 210 வந்ததும் நான் வந்துட்டு வித்ட்ரா எடுத்துக்கலாம். ஸோ வெப்சைட்டில் எது நல்லா இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரெண்டையுமே யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ அதை வந்துட்டு பே பண்ணி ஏர்ன் பண்ணுறது, இது வந்துட்டு சும்மா ஃப்ரீயாக செக்இன் பண்ணி டெய்லி இந்த சின்ன டாஸ்க்லாம் கொடுப்பாங்க, ரெஃபரு இந்த மாதிரி இதெல்லாம் முடிச்சு பார்த்திங்கன்னா அது மூலமாக ஏர்ன் பண்ணுறது. ஸோ இது மூலமாக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இன்கம் வரும். அதை வந்துட்டு 210 ரூபா ரீச் ஆனதும் வித்ட்ரா எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ஃப்ரீ ஏர்னிங் தான். ஸோ இதை ட்ரை பண்ணுறவங்க மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கலாம். அது வந்துட்டு நமக்கு பே பண்ணி மட்டும்தான் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஜீனியஸ் ஏஐ இது யூஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓவராக இன்வெஸ்ட் பண்ண வேணால், லிமிட்டடாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ உங்களால் எவ்வளோ கம்மியாக இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அவசரப்பட்டுட்டு இருக்க வேணாம். ஓகேங்களா, ஸோ நான் எல்லா வீடியோலையும் தான் சொல்கிறது. தென் நான் வந்துட்டு ஆப் ரிவ்யூவர் மட்டும்தான். இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குது, இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றத பற்றி என்னால் இதை ஷேர் பண்ணிக்க முடியும். இது எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்றது எல்லாமே ஓரளவுக்கு அக்யூரேட்டாக கொடுக்க முடியாட்டியும் ஓரளவுக்கு என்னால் சொல்ல முடியும். ஓகேங்களா, இந்த மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்த வெப்சைட்டில் வந்து கம்பேர் பண்ணும்போது இது மட்டும் இவ்வளோ நாள் ரன் ஆகும், இத்தனை நாள் க்ளோஸ் ஆகும் அப்படின்ற ஒரு டீட்டெயில் என்னால் கொடுக்க முடியும். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். until then bye from Cyberananas and Cyberinfo. CS2 இந்த வெப்சைட்டு பார்த்திங்கன்னா ஆப்பாக கொடுத்துருப்பேன். இதை வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் வந்துட்டு ஒரு 300 வித்ட்ரா எடுத்திருந்தேன். அது பார்த்திங்கன்னா எனக்கு வந்துருச்சு. ஸோ நான் வந்துட்டு பில்லில் காமிக்கிறேன். ஓகே, இதை பார்த்திங்கன்னா 300 வித்ட்ரா போட்டிருந்தேன், சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இதுக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல வீடியோட பார்க்கலாம். டாடா.